ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் அப்டேட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் 2020. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான வேலைவாய்ப்பு. முழுக்க அது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். ஜென்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நாட் எலிஜிபிள். இந்த இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கூட 10th தான். இதுக்கு வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து ப்ரீஃபாக நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் விட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அந்த ஜாப்க்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்டேட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன் மிலிட்ரி போலீஸுங்கிற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி விட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 99 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 27 ஜூலை 2020 31 ஆகஸ்ட் 2020 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே முழுக்க லேடிஸ்க்கான ஜாப் தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அக்கா தங்கச்சி அவங்க இந்த மாதிரி இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா சோல்டர் ஜென்ரல் டியூட்டி தான் சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் மிலிட்ரி போலீஸ். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து 17 வயசு ஸ்டார்ட் ஆகி ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான். 18 வயசு ஆயிருந்தாலும் எலிஜிபிள் தான். 17 வயசு ஆகி ஒரு 6 மந்த் ஆனால் கூட அது வந்து எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்களே கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் இருக்கும், 3 இருக்குங்கிறது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் 10th மார்க் வந்து பார்த்திங்கன்னா 45% வந்து இருக்கணுங்கிற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து ரன்னிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 7 மினிட்ஸ்லேருந்து 30 செகண்ட் குரூப் 1லையும் அப் டு 8 மினிட்ஸ் குரூப் 2லையும் இருக்குங்கிறது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபீஸும் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஸ்கேன்டு காப்பி. அது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஃபோட்டோ, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது கேஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரிலேஜினல் சர்டிஃபிகேட்டு, என்சிசியில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டு. இந்த மாதிரி உங்களுடைய அதாவது நீங்கள் ஏதாவது என்சிசி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.